This video is sponsored by Educast Course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கறி லீவ்ஸ் ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கறி லீவ்ஸ் ஜூஸ் அப்படின்னா கருவேப்பிலை ஜூஸ் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். டயரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த கறி லீவ்ஸ் ஜூஸ் வந்து யூஸ் ஆகுது. ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வயிற்றுப்புண் அதிகமாக இருந்தாலும், வயிற்றுப்புழுக்கள் அந்த மாதிரி இருந்தாலுமே கருவேப்பிலை ஜூஸ் வந்து குடிச்சிக்கலாம். இது ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சுனாலும் கருவேப்பிலை ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஹேர் குரோத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரெமிடியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம். சீரகம் வந்து 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கேர்டு வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையை ஜாரில் போட்டு இஞ்சியை வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி உப்பும் சீரகமும் இதில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேர்டு வந்து எடுத்திருக்கேன், அதையும் போட்டு இதில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த கேர்டு வந்து சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு மோர் குடித்த ஃபீலிங்கில் இருக்கும். நிறைய பேர் வந்து கருவேப்பிலை, அந்த இஞ்சி, சீரகம் கூட சேர்க்க மாட்டாங்க. கருவேப்பிலை, இஞ்சி இது போட்டு நம்ம வந்து ஒரு ஜூஸாக வந்து ரெடி பண்ணிக்கிடுவாங்க. கேர்டு வந்து சேர்க்காம ஹனி வந்து ஆட் பண்ணி குடிப்பாங்க. நான் இப்போது கேர்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கேர்டு வந்து நம்ம ஆட் பண்ணி அது வந்து ஒரு ஜூஸாக நம்ம வந்து ஒரு ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி இந்த ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை ஜூஸில் ஒரு தேவையான அளவு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அப்படி வந்து குடிக்க முடியாது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு அது வடிகட்டி நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம குடிக்கும்போது ஒரு மோர் குடித்த ஃபீலிங் வந்து இருக்கும். கருவேப்பிலை வந்து அதிகமாக எடுத்துக்கிற வேண்டாம். ஒரு 15 கருவேப்பிலை போதும். அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா அந்த பச்சை வாடை வந்து ஸ்மெல் அதிகமாக இருக்கிறதுனால குடிக்கிறதுக்கு குமட்டிக்கிட்டு வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 15 கருவேப்பிலை போதுமானது. கருவேப்பிலை ஜூஸ் எப்போ குடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1/2 அன் ஹவர் கழித்து இதை வந்து குடிக்கலாம். ஒரு 11 o'clock 10:30க்கு வந்து குடிக்கிறதுக்கு பழக்கமாக வச்சுக்கோங்க. இந்த ஜூஸை எல்லாருமே குடிக்கலாம். ஹேர் க்ரோத் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகணும், ஹேர் வந்து நல்லா பிளாக்காக ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த ஜூஸ் ஒரு பெஸ்ட்டு தான் உங்களுக்கு. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கர்ரி லீவ்ஸ் ஜூஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்ரி லீவ்ஸ் ஜூஸ் வந்து நீங்கள் அந்த வெயிட் லாஸ் டைமில் எடுத்துக்கிற போது கொலஸ்ட்ரால் வந்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து குறையும். அதே மாதிரி ஃபேட் வந்து ஈஸியாக பர்ன் ஆகிறதுக்கு அந்த ஜூஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ஹேர் க்ரோத்துக்கு எந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஹேர் மாஸ்க்கு வந்து கர்ரி லீவ்ஸும் ஆம்லா ஜூஸும் வச்சு ஹேர் மாஸ்க்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம். கர்ரி லீவ்ஸும் வாட்டரும் ஆட் பண்ணி ஸ்கேல்பில் வந்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். கர்ரி லீவ்ஸும் கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கர்ரி லீவ்ஸும் ஆலோ ஜெல்லும் வச்சு ஹேர் சீரம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கர்ரி லீவ்ஸும் க்ரீன் டீ அதை வந்து ஆட் பண்ணி ஸ்கேல்ப்புக்கு வந்து ஒரு டானிக்கையாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கேல்ப்பில் ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்ரி லீவ்ஸை எந்த மாதிரி வந்து நம்ம எந்த பொருள் வச்சு ஆட் பண்ணால் எதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே டைரெக்டாக வந்து லைவாகவே பார்த்துக்கலாம். ஹேர் க்ரோத் வெயிட் லாஸுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமிடி கர்ரி லீவ்ஸு தான். ஸோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.